கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். பயப்படாதே மகளே, மகனே, உன்னை நான் அழைத்திருக்கிறேன். எப்படி நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் இல்லையா? ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கும் போது குறைய ஏதாவது வைப்பாரா? பயப்படாதே மகளே, நான் மீட்டுக்கிட்டேன், உன்னை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன், உன் பாவ வாழ்க்கையிலேருந்து உன்னை விடுதலை பண்ணி உன்னை மீட்டு நான் சுமந்திருக்கிறேன், உன்னை தப்பு வைத்திருக்கிறேன். ஆனால் நீ பயப்படாதே, நான் உனக்கு எந்த நேரமும் உதவி செய்ய முடியாது, நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் இனி பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்ல அழைத்தேன். அது மாத்திரமல்ல, நீ என்னுடையவன், என்னுடையவள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கர்த்தருடையவங்க. நீங்கள் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள். அதனால் ஒரு குறையும் வைக்க மாட்டார். உங்களை பேர் சொல்லி அழைத்ததுனால அவர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கையோட நாளை தோங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவருடையவர் இல்லையா? விசுவாசம் இன்றைக்கி பெரிய காரியங்களை கொண்டு வரும். தேவன் பேரில் நம்பிக்கையாக விசுவாசமாக இருங்க. கர்த்தர் சொன்னபடியே பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.